ஓகே ஹாய் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பார்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிமாலயன் 450 பைக் இருக்குல்லைங்க, இதில் சீட் இருக்குல்ல, சீட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் பார்ட் வருதுல்ல. ஸோ இந்த மெட்டல் பார்ட்டில் இந்த இடத்துல வரக்கூடியது. ஓகேவா? ஸோ ஏன்டா அவன் பைக்கில் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்மளது வந்து ஃபஸ்ட் பேட்ச் பைக்கு. அப்புறம் ஒரு 2-3 பேட்சில் வந்து இந்த இது வந்து அவங்க கொடுக்கல. ஓகேவா? இது வந்து டைரெக்டாக மெட்டல் தான் கொடுத்தாங்க. இதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் மவுண்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்தா மெட்டல் மாதிரி இருக்கும், பட் இது மெட்டல் கிடையாது. இது வந்து டிபியூ மெட்டீரியல். ஓகேவா? ஒரு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல். ஸோ இதை வந்து லேட்டஸ்ட் பைக்ஸில் கொடுக்குறாங்க. ஒரு வேளை வந்து இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சீட்டில் வைப்ரேஷன்ஸ் கம்மியாகுன்றாங்க இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா. ஸோ எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இதோட பார்ட் நம்பர், அதுக்கப்புறம் அதோட கோட், அதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து 2 பீஸ் வரும். ஸோ 2 பீஸ் வந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஒரு 65 ருபீஸ் வரும். நான் வந்து லட்சு ஆட்டோ ட்ரேடர்ஸில் சொல்லி வச்சு வாங்கினேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களோட வண்டியில் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்க. சீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இது அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் இதில் நீங்கள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்டு இருக்குல்ல, இந்த நட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு? இது வந்து இதுக்குள்ளே உட்காரல. ஸோ இந்த நட்டை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 mm நட். ஓகே, நான் வந்து முதல்ல இதை கழட்டிக்கிறேன். ஸோ அது 10 mm நட்டு. என்ன பண்ணுங்கன்னா, இதே சைஸில் நட் வாங்கினாலும் சரி, இதே மாதிரி இந்த லாக்கோட, அதாவது மேலே இந்த வாஷரோட இன்ஸ்டால் பண்ண நட்ஸ் இருக்குல்ல, வித் வாஷரோடு வரும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை வேறு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வாஷர்ஸ் போட்டு கூட ட்ரை பண்ணலாம். பட் வாஷர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது பெரிய சைஸ் ஆகிடும். ஸோ பெரிய சைஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் சைஸ்க்கு வேணும். இந்த நட்டுக்கு வந்து எந்த நட்டு செட் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பேக் டாப் பாக்ஸ் பிளேட் வச்சுருப்பீங்கள, பிளேட் வைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ வருதுல்ல, எக்ஸாம்பிள் இங்கே தெரியுதா, இது வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வரும்ல, அது வந்து செட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் அதை நான் ஆல்ரெடி இல்லை வேறு இன்ஸ்டால் பண்ணனால மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட இருக்காது. இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கழட்டி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஈஸி. இது வந்து 10 mm. ஓகேவா? ஸோ 10 mm நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதிலே ஒரு பெரிய சைஸ் போல்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது இப்படி உட்கார்றப்போ உங்களுக்கே தெரியும், இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு வந்து உங்களுக்கு வேணும். ஸோ இதே இது போட்டிங்கன்னா இந்த கேப் வந்து செட் ஆகாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ 10 mm எடுத்துகிட்டு கொஞ்சம் லாங்கான ஒரு நட். ஓகேவா? நான் இப்படி எடுத்துருக்கேன். இந்த வாஷர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2 ருபீஸ் ஆகும் இந்த வாஷர். மேலே வந்து இந்த எல்என்கி நட், இது வந்து கொஞ்சம் துரு பிடிக்காமல் இருக்கும். இது வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பார் அண்ட் மிரர்ஸ் வருதுல்ல, பார் அண்ட் மிரர்ஸில் இருக்கும். இந்த எக்ஸாக்ட் நட் வந்து உங்களோட பார் அண்ட் மிரர்ஸில் இருக்கும். ஓகே, அது நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு ஒரு வாஷர் வச்சு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது கீழே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் நல்லா செக் பண்ணிட்டேன். இதோட ஹைட் ரொம்ப பெருசாக வந்து கீழே ஏதோ ஒயர் இடிக்குமான்னு நான் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த வாஷர், அப்புறம் இந்த மேலே இருக்கிற நட், இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பார் எண்டில் வர்றது இந்த மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட ஹைட் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. அது மட்டும் தான் எனக்கு ஒரு இதாக தெரியுது. இது வந்து எனக்கு சீட் இருக்குல்ல, நம்ம சீட் கீழே போய் உட்காரும்ல, இந்த இடத்துல எங்கேயா இடிக்குமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. இங்கே எங்கேயா இடிக்குமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் பார்த்தா இந்த இடத்துல புஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து இது வந்து உள்ளே போயிடுமா. ஸோ இங்கே தான் அது வரும், எக்ஸாக்டாக இந்த இடத்துல வரும். இங்கே வந்து நல்லாவே கேப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் இங்கே காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் ஃபிக்ஸ் பண்ணும்போதும்
என்ன பண்ணுங்கன்னா கீழே செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் எதாவது ஒயர்ஸ் கீழே இந்த வழியாக ரவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைட் பண்ணுறப்போ அந்த ஒயர்ஸில் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க போல்ட் கீழே போகக்குள்ள அதை போய் இடிக்காமல் பார்த்துக்குங்க. அதுதான் மெயின். ஓகே, ஏன்னா இடிச்சிச்சு அப்படின்னா உங்களோட ஒயர்ஸ் கீழே வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபாக் லைட்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று ரவுட் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போடுற எக்ஸ்ட்ரா நட்டு இந்த இடத்துல தெரியுதா கீழே வருதில்ல, அது இங்கே வந்து எங்கேயும் இடிக்காமல் செக் பண்ணிக்கிங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னா, ஒரு வேளை அந்த போல்ட் நம்ம வச்சு டைட் பண்ணோம்ல, அது வந்து சீட்டில் எங்கேயா இடிக்குதான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ அதை எப்படி செக் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிங்க. இந்த போல்ட் இருக்குல்ல, போல்ட்டுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக சாக்கோ ஏதோ வச்சு மார்க் பண்ணிவிட்டு, ஓகேவா, வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது சீட்டில் எங்கேயா இடிக்குதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி இது என்ன பண்ணலான்னா, பேக் சீட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபான இது தெரியும். ரைட், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதில் உட்காந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபுல் வெயிட்டும் கொடுத்தாச்சு. ஸோ உட்காந்துட்டு இப்போ அதை ரிமூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த மார்க் வந்து எல்லையா பட்டிருக்கான்னு தெரியும். ரைட், சீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, தெரியுதா, அந்த மார்க் எதுலேயுமே படல. ஸோ திஸ் இஸ் குட். நீங்கள் வச்சிருந்த மார்க் பாருங்கள், பட்டுருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகிருக்கும், இந்த மாதிரி அச்சு விழுந்துருக்கும். ரைட், இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி, அதில் மார்க்ஸ் எங்கேயுமே சீட்டில் இல்லை. ஸோ இது என்னென்னா, சீட்டை வந்து எந்த வகையிலும் டேமேஜ் செய்யாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா நட்டு நீங்கள் ஹைட் போடுறதுனால உங்களுக்கு சீட் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஓகே யா ஃப்ரெண்ட்ஸ், தேட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணாலும் மனசு வச்சு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர், வில் மீட் யூ another வீடியோ.